ஸ்ரீ குருப்யோன் நமஹா. அறியுவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, IPL 2024 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. இன்றைய தினம் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் இடையே ஒரு சுவாரஸ்யத்தை அளிக்கக்கூடிய ஒரு போட்டியாக இன்றைய தினம் நடைபெற இருக்கின்றது. அதற்கு முன்பாக நேற்றைய தினம் நாம் கூறியது போலவே ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெற்றியை பெற்றார்கள். நாம் கூறியிருந்தோம் இந்த போட்டி சூப்பர் ஓவர் வரை செல்லக்கூடியதாக இருக்கும் என்று. அதே போன்று நேற்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட சூப்பர் ஓவர் அளவிற்கு தான் இந்த போட்டி சென்றது. ஒரு பந்துக்கு ஒரு ரன் அடிக்கும் வகையில் இருந்த போட்டி ஒரு சுவாரஸ்யத்தையும் விறுவிறுப்பையும் அளித்தது. இறுதியில் நாம் கூறியது போலவே ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெற்றியை பெற்றது. ட்ரீம் 11 நாம் கூறியதில் 7 பிளேயர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். இன்றைய தினம் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதுகின்ற போட்டி. இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். குஜராத் டைட்டன்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் மேத்யூ வேடே, சாய் சுதர்சன், டேவிட் மில்லர் இடம்பெற்றார் என்றார். அபினவ் மனோகர் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக வேடே, சாய் சுதர்சன் அல்லது மனோகரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அடுத்தபடியாக குஜராத் டைட்டன்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் ரஷீத் கான், சாய் கிஷோர் இடம்பெற்றார் என்றால் ஸ்பென்சர் ஜான்சன், யுமேஷ் யாதவ் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக அதாவது பவுலரில் அதிக விக்கெட் எடுக்கக்கூடியதாக ஸ்பென்சர் ஜான்சன் அல்லது சாய் கிஷோரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அடுத்தபடியாக குஜராத் டைட்டன்ஸ் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் சுபம் கில், மேத்யூ வேடே, சாய் சுதர்சன் மற்றும் மில்லர் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக வாடே அல்லது சாய் சுதர்சனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். குஜராத் டைட்டன்ஸ் அணி இரண்டாவது பேட்டிங் பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் ரஷீத் கான், சாய் சுதர்சன், மோஹித் சர்மா, ஸ்பென்சர் ஜான்சன் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் டேவிட் வார்னர், கூர்க், ரிஷப் பண்ட், சாய் ஹோப் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். பிரித்யூஷா அவர்கள் 20 to 30 ரன்கள் அடிக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக வார்னர் அல்லது கூர்கை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் குல்தீப் யாதவ், கலீல் அகமத், இஷாந்த் சர்மா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் டேவிட் வார்னர், பிரித்யூஷா, ரிஷப் பண்ட், ட்ரிஸ்டான் ஸ்டப்ஸ் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் வார்னர் அல்லது பண்டை கேப்டன் அல்லது வைஸ் கேப்டனாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் இஷாந்த் சர்மா, கலீல் அகமத், குல்தீப் யாதவ் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேயர்களே, ஒரு சின்ன குறிப்பாக இன்றைய போட்டியில் இடதுகை பந்து வீச்சாளர் அல்லது இடதுகை பேட்ஸ்மேன் அதிக ரன்கள் அடிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. பந்து வீச்சாளர் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. குறிப்பாக ஸ்பின் பவுலர் என்று சொல்லலாம், இல்லை என்றால் வேகப்பந்து வீச்சாளர். இருவரில் ஒரு 3 விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது இன்றைய தினம் இருக்கின்றது. இது எந்த அளவில் வேலை செய்கின்றது என்பதை நாம் மேட்ச் முடிந்ததுக்கு பிறகுதான் நாம் காண முடியும். எனவே இதில் ஏதேனும் மாற்றங்கள் இருந்தால் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது கொடுக்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.